ஹலோ, யார் பேசுறது? ஐயாங்களா? மேனேஜரை பேச சொல்றேன். ஐயா லண்டன்ல இருந்து பேசுறாருங்க. சார், சின்னையாங்களா? இன்னும் கிடைக்கலைங்க. அவரை தாங்க தேடிட்டு இருக்கிறோம். கிடைச்ச உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்துறேங்க. உடம்ப நீங்க ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிங்க, சரி. போலீஸ் இருந்து தகவல் வந்துச்சாயா? ஒரு தகவலும் வரலீங்க. எங்க கோழி, பாப்பா, பாயா, இட்லி, முட்டை. முட்டை குறையுது. முட்டையை தான் அவிச்சாச்சே, அப்புறம் குஞ்சு எப்படி வரும்? இனி கொஞ்சம் வராது. சாப்பிடுற இடத்துல எதுக்கு துப்பாக்கி? சுடுறதுக்கு தான். அதான் ஏற்கனவே எல்லாம் சுட்டு கொண்டு வந்தாச்சே. நான் சாப்பிடும் போது பங்கு கேட்டா சுடுறதுக்கு. பார்த்தாலும் சுடுறதுக்கு தான். 6 குண்டு இருக்கு. ஆளுக்கு 2 குண்டா? கைய கீழே போடுங்க. என்ன டாக்டர் இது? சாணி தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறீங்க? நோ, சாணி இல்ல, புனித நீர். கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன். அடாடாடாடா, நெத்தியில பட்டை அடிச்சாலும் பக்தி, இந்த பட்டை அடிச்சாலும் பக்தி. டாக்டரா இருந்துட்டு குடிக்கலாமா? ஏன், டாக்டருக்கு வாய் இருக்க. இருந்தாலும் குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல் தானே. எப்படி? நான் கண்டுபிடிச்சானே. டெஸ்டுக்காக நேத்திக்கு 1 கிளாஸ் சாராயத்துல உயிரோடு இருக்கிற புழுப்பூச்சியை புடிச்சு போட்டேன். புழுப்பூச்சி அத்தனை செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? சாராயத்தை குடிச்சா வயித்துல இருக்கிற பூச்சி புழு செத்துடும். அடாடாடா, பெரிய டாக்டர்னா பெரிய டாக்டர் தான். இடையிடைய பாட்டிலுக்குள்ள இருக்க பொட்டையும் சாப்பிடுங்க. பட்டையும் சாப்பிடுங்க. அப்பதானே வயிற்றுக்குள்ள இருக்கிற புழுப்பூச்சி எல்லாம் சாகும். பாருங்க, நான் சாப்பிடும் போது நீங்க குறுக்க பேசி டிஸ்டர்ப் பண்ணீங்க, ஷூட் பண்ணிடுவேன். கண்மணி மின்மினி, என்ன சமைச்ச கோழி பறக்குது? ஒருவேளை ரெக்கையை வெட்டாம எனக்கு ஊசிய குத்திங்க, என் பேச லைட்டா போட்டீங்க. நான் சொல்றேன். இந்த பையன் என்ன சாராயத்தை கராயத்தை குடிச்சுட்டானா இந்த கலாட்டா பண்றானே? டாக்டர், அந்த ஆள் இனிமே இங்க இருக்க கூடாது. எப்படியாவது வெளியில அனுப்பிச்சிருங்க. பேப்பர்ல செய்தியை போடுவோம். அந்த செய்தியை பார்த்துட்டு அவங்க ஆளுங்க வந்து கூட்டிட்டு போனாலும் போயிருவான். ஆமா ஆமா, அதோட நீங்களும் இந்த ஆஸ்பத்திரி விட்டு போனாலும் போயிருவீங்க. போனாலும் போகாட்டாலும் இல்ல. இதுக்கு அவனே அப்பா, அவன் என்ன செஞ்சாலும் சரி, கோழியை கொடுத்துட்டான். சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கோழியா? ஆமா ஆமா. மேனேஜர் சார், டாக்டர் சார், ஏன் அலற? வீடு கிட்ட பத்திக்கிச்சா? சின்னையா கிடைச்சிட்டாருங்க. சின்னையா கிடைச்சிட்டாரா? எங்க? பேப்பர்ல. பேப்பர்லயா? கார் விபத்து, நடிகர் ராஜா படுகாயம், கண்மணி மருத்துவமனையில் அனுமதி. நோ, இல்ல, இல்லவே இல்ல. நீ மேனேஜர் இல்ல. சின்னையா, நான் சொல்றத நம்புங்க. நான் தான் உங்க மேனேஜர். நீ போய் சொல்ற. என் மேனேஜர் நான் போட்ட சோற சாப்பிட்டு வாட்ட சாட்டமா இருப்பா. நீ பாரு, எலும்பு தோலம். நானா எலும்பு தோலமா இருக்கேன்? ஆமா, நீ ஒரு ராப்பிச்ச வத்தல் தொத்தல். டாக்டர், என்னது? பேஷண்ட். கவலையே படாதீங்க. மண்டையில அடிபட்டு பழைய நினைவுகள்லாம் அப்படியே அழிச்சு போகும். நீங்க வருத்தமே படாதீங்க. இவருக்கு குணமாகற வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு நாங்க அனுப்பவே மாட்டோம். ஏன்னா நான் இவரோட பரம ரசிகி. ஆமா, இந்த அம்மா தான் ராஜாவுடைய அகில இந்திய ரசிகர் மன்றத்து தலைவி. ஆமாங்க, நான் இல்ல. ராஜா! ராஜா! ராஜா, கேட்டா! 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 சேட்டா, அவர் தமிழம்மா. தமிழன்டா. ஆனா இவர் என்ன புருஷன். என்ன உன் புருஷனா? என்னம்மா உளர்ற? யார் நீ? நான் தாங்க இவரோட மனைவிங்க. ராஜா, நீங்களாவது சொல்லுங்க ராஜா. ராஜா, இருமா. என்னையா மேனேஜர் நீ? இவரோட மனைவியை கூட உனக்கு தெரியாதா? நெவர். இந்த பொண்ணு பொய் சொல்றா. எங்க சின்னையாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இத பாரியா, ராஜா எனக்கு கட்ட தாலிய. ஒரு பொண்ணு 1000 பொய் சொல்லலாம். ஆனா நான் உயிரே போனாலும் சரி, முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்த மேல விழுந்து இவன் தான் என் புருஷன் சொல்ல மாட்டான். நீ யாரு? நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றியே. நீ யாரு? யாரியா? சொல்லுயா, சொல்லு. நான் ஒரு மேனேஜர். மேனேஜரா? போய் கேரியா உன் முதலாளிய. அவர் ஷூட்டிங்காக கேரளா வந்தாரா இல்லையா? என்ன பார்த்தாரா இல்லையா? என்ன விரும்புறாரா இல்லையா? எனக்கு தாலி கட்டாரா இல்லையா? கடைசியா என்ன விட்டுட்டு போனாரா இல்லையா? நிறுத்து. பையன் பழைய விஷயங்கள் எல்லாம் கேட்கற மாதிரி நிலைமையில இல்ல. எல்லாத்தையும் விபத்துல மறந்துட்டான். ஏன் குழம்புறீங்க? இவதான் என் பொண்டாட்டி. அட பாவி,
இத அப்பவே சொல்லி தொலைக்கப்படாதா? டாக்டர் ஒரு ஐடியா. இந்த பொண்ணை வச்சு இவரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளற சொல்லுவோம். கிளறதுக்கு இது என்ன உப்புமாவா? சும்மா இருங்க டாக்டர். அப்பதான் இவரோட பழைய நினைவுகள் சீக்கிரமா திரும்பி வரும். மின்மினி சொல்றது 100க்கு 100 உண்மை. கரெக்டா நான் சொல்றேன். இவர் கரெக்டா சொல்றாரு. சொல்லுங்க. இந்த பார், பழைய நினைவுகள் திரும்பினாலும் திரும்பலாம், திரும்பாம போனாலும் போகலாம். முதல் சந்திப்புல இவன் என்ன வசனம் பேசினா, என்ன வாங்கி கொடுத்தா, நீ என்ன தின்ன அப்படிங்கறத விலாவரியா சொல்லு. சரிங்க டாக்டர். சரி ராஜா, என்ன பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க ஷூட்டிங்காக கேரளாக்கு வந்திருந்தீங்க. அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க.